சந்தன குங்குமம் வச்சிட்டீங்களா பாருங்க. விளக்குக்கு சந்தன குங்குமம் வைக்கணும், புஷ்பம் சாத்தணும். உங்ககிட்ட எப்படியும் இந்த ரவிக்கு பெட்டி இருக்கும், அதை இந்த புஷ்பம் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட. சாமந்தி பூ, அந்த சாமந்தி பூவை உதுத்து வச்சுக்கோங்க. எதை உதுத்து வச்சுக்கோங்க. கற்பூர வில்ல 2 வில்ல கொடுத்திருப்பாங்க. அதுல இப்ப பிள்ளையார் பூஜையும் போது ஒரு வில்ல ஏத்தணும், அப்புறமா கடைசியில இன்னொரு வில்ல ஏத்தணும். ஒரு சொன்ன கற்பூரம் ஏத்துங்கன்னு சொன்னா 2 வில்லையும் ஒன்னா சேர்த்து முதல்ல ஏத்திராதீங்க, ஒரு வில்ல தான் ஏத்தணும். அதே மாதிரி ஊதுவத்தி 2 இருந்ததுனாக்கா ஒரு ஊதுவத்தி தான் இப்ப ஏத்தணும், அதுக்கப்புறம் கடைசியில ஊதுவத்தி ஏத்திக்கலாம். சரியா? ஊதுவத்தி வெத்தலை பாக்கு அப்படியே இருக்கட்டும், அது கடைசியா தான். வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் கடைசியில தான். கல்கண்ட முன்னாடி வைக்கணும். பிள்ளையார் நல்லா அழகா பிடிக்கணும். தொணவிளக்கு உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் ஏத்திக்கோங்க. தொணவிளக்கு இருந்தால் ஏத்துங்க. தொணவிளக்கு இல்லைனாக்கா தீப்பெட்டி இருக்கும், தீப்பெட்டி வச்சு கற்பூரம் ஏத்திக்கலாம். எண்ணெய் டப்பா வச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் தனியா வச்சுக்கோங்க. எண்ணெய் டப்பாவை மூடி வைங்க, திறந்து வைக்காதீங்க. பஞ்சபாத்திர உத்திரணி இருக்கும் உங்ககிட்ட, அதுல ஜலம் இருக்கான்னு பாருங்க. பஞ்சபாத்திர உத்திரணியில உங்களுக்கு இருக்கான்னு பாத்திரம் தண்ணி இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி எடுத்து நிரப்பி வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் இருக்க ஃபுல்லா போட்டாதீங்க, பாதி ஊத்தி வச்சுட்டாங்க போதும். வாட்டர் பாட்டில் யாருக்காவது இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கோங்கம்மா. இல்லையா யாராவது கை தூக்குங்க பாப்பா, இல்லையா கொடுக்க சொல்லுங்க. ஒரு குறையே இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா அழகா பண்ணணும், ஆனந்தமா பண்ணணும், கவலை இல்லாம பண்ணணும். நம்மளுடைய அத்தனை கோரிக்கைகளையும் சுவாமி கிட்ட வைக்கணும், அது நிறைவேறணும். அதுக்காகத்தான் இந்த விளக்கு பூஜை. சரியா? மார்கழி மாசம் ரொம்ப விசேஷம். மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மின்னு நான் பகவான் கீதையில மாதங்களில் நான் மார்கழின்னா. அதனால மார்கழினா உடனே பீட மாசம், அது பீட மாசம் இல்ல, பீண்ட மாசம். அதாவது தெய்வத்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து, தன்னுடைய உள்ளமாகிய பீடத்தில் வைத்து பூஜிக்க கூடிய மாதத்துக்கு பேரு மார்கழின்னு பேரு. சரியா? அதனால மார்கழி மாசம் ஏதோ தள்ள தகுந்த மாதம் இல்ல, அது வணங்க தகுந்த மாதம். நான் சொல்லும் போது விளக்கு ஏத்தினா போறோம். இப்ப விளக்கு ஏற்ற வேண்டாம். கொஞ்சம் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா? இருக்கிற யாராவது விளக்கு பூஜைக்கு வந்துருக்கீங்க? இங்க யாரோ லேடிஸ் நிக்கிறாங்க பாருங்க. இல்லையா? எல்லாரும் வந்தாச்சா? சரி. என்ன விட்டீங்க? இதுவெல்லாம் வச்சிருக்கீங்களா? திரி எல்லாம் கரெக்டா நிமிட்டி வச்சுக்கோங்க. நான் ஏற்ற சொல்லும் போது ஏற்றினா போதும். மூணு தடவை 3 தடவை அந்த தண்ணி ஒரு சொட்டு, ஒரு துவரம் பருப்பு சேர்த்தான், கொஞ்சம் தண்ணி எடுத்து சாப்பிட்டு முதல்ல ஓம் அச்சுதாய நமஹ சாப்பிடுங்க. ஓம் அனந்தாய நமஹ
ஓம் கோவிந்தாய நமஹ. சொல்லிட்டீங்களா? இப்ப அடுத்தது எல்லாரும் 3 தடவை இப்ப அடுத்தது பிள்ளையார கூட்டிக்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. நான் சொல்றத சொல்லுங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் கணபதயே நமஹ. ஒரு கொஞ்சம் புஷ்பம் எடுத்து அந்த பிள்ளையாருக்கு பாதத்துல, அந்த பாதமா நினைச்சுக்கணும் என்ன, அந்த பாதத்துல எடுத்து கணபதயே நமஹ கணபதயே எழுந்தருள் வீராக. இப்ப நான் சொல்றதுல பெரும் அர்ச்சனைய அப்படியே பண்ணிட்டே வரணும். சரியா? ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. பகவானுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி. சரியா? அத நம்ம சொல்றோம் என்ன, அதனால அத பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு உத்தரணி ஜலம் எடுப்போம். எடுத்து கீழே விடு. ஓம் தூப தீபானந்தரம் ஆசமன்யம் சமர்ப்பயாமி. இப்ப கையில மணி எடுத்துக்கோங்க. அந்த கல்கண்டை இருக்கு பாருங்க, கல்கண்டை எடுத்து வச்சுக்கோங்க. கல்கண்டை எடுத்து நைவேத்தியம் பண்ணுங்க. 3 தடவை அந்த இதை எடுத்து ஜலம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து 3 தடவை சுத்துங்க, நீர் சுத்துங்க. ஓம் பவஸ்வரம் லக்ஷ்மி திருவரேண்யம் வர்கோ தேவஸ்ய மை தேவஜோன பிரச்சோதயாத் தேவசவித பிரசூபஹ சத்யம் துர்தேன பரிஞ்சாமி அமிர்தோபஸ்ரணமசி. இப்போ 6 தடவை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மோதிர விரல், நடுவிரல், கட்ட விரல். மோதிர விரல், நடுவிரல், கட்ட விரல். இந்த 3 விரலாலையும் ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி பிள்ளையாருக்கு பாவனைய ஊட்டுங்க 6 தடவை. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மனே ஸ்வாஹா. இப்ப நான் சொல்றத சொல்லுங்க. மகா கணபதயே நமஹ. ரசகண்டம் நிவேதயாமி. ரசகண்டம்னா சமஸ்கிருதத்துல கல்கண்டு, தமிழ்ல நம்ம சொல்றது. சரியா? ஒரு முதல்ல ஜலம் எடுத்து விடுங்க கீழே. நிவேதனானந்தரம் ஆசமன்யம் சமர்ப்பயாமி. பண்ணிட்டீங்களா? இப்போ ஒரு வில்ல கற்பூரம் எடுத்துக்கோ. ஒரு வில்ல கற்பூரம் ஏத்துங்க. ஏத்தி கையில மணியோட பிள்ளையாருக்கு காமிங்க, சுத்துங்க. ஓம் நமோ பிராதபதயே நமோ கணபதயே நம பிரபதபதயே நமஸ்தே ஹஸ்த பகவன் லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாதினே சிவசுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமः. ஓம் மகா கணபதயே நமः. கற்பூர நீராஜன ஜோதிஹி தரிசயாமி. ஒரு உத்தரணி ஜலம் எடுத்துக்கிட்டு விடுங்க. நீராஜனானந்தரம் ஆசமன்யம் சமர்ப்பயாமி. விட்டுட்டீங்களா? அடுத்தது அந்த கற்பூர ஜோதிய அந்த சுவாமிக்கு கண்ட ஒத்துங்க பாவனையா. ரக்ஷாந்தரயாமி. நீங்க கண்ட ஒத்திக்கோங்க. ரக்ஷ ரக்ஷ ரக்ஷ. ஒத்திக்கிட்டீங்களா? இப்ப அடுத்தது அந்த பிள்ளையார் அப்படியே இருக்கட்டும். இப்ப மேல தீபம் இருக்கு பாருங்க, நம்ம பிரதான விளக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த விளக்கை ஏத்தணும். சரியா? அதுல 2 திரி போட்டிருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, பார்த்து ஏத்திக்கோங்க.
இது நெய் எண்ணெய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, திரி நன்னா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, எல்லாம் பார்த்துட்டு ஏற்றுக்கோங்க. ரொம்ப வெளியில இழுத்து விடாதீங்க திரிய, உள்ளுக்குள்ள சின்னதா ஏற்றுக்கோங்க. அம்மா இந்த வெறும் இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் கையில ஒரு 2 இதுல கொஞ்சம் குங்குமத்தை கொடுங்க. நீங்க எல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க. நீங்க எல்லாம் சும்மா உட்கார்ந்து இருக்க வேணாம். இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்திருக்கிறவங்க நீங்க எல்லாம் ஒரு தடவை குங்கும அர்ச்சனை பண்ணி குங்குமம் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் குங்குமம் நிறைய தான் கொடுத்துருக்கீங்களா, ஒரு குங்குமத்தை கொடுத்துருங்க இவங்க எல்லாம். நான் சொல்லும் போது அர்ச்சனை பண்ணும் போது மட்டும் நீங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணும்போது நீங்க எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. என்ன உங்களுக்கு எல்லாமே சங்கல்பம் பண்ணிட்டு அர்ச்சனையை பண்ணும் பொழுது அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு போகலாம். நீங்க யாரும் சும்மா இருக்க வேண்டாமா, எல்லாருமே நீங்க எல்லாம் தான் சொல்றேன். உட்காந்துருக்கீங்களா எல்லாம் பெஞ்சில ஜாலியா பார்க்ல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்கப்பா. எல்லாம் கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி உட்காருங்க. உட்கார முடியலன்னா உட்காந்துக்கோங்க. கீழே கால் தொங்க போட்டு உட்கார முடியாதுன்னா உட்காருங்க. எடுத்துட்டீங்களா? இப்ப விளக்கு ஏத்தணும். விளக்கு எல்லாரும் அப்படி மணி அடிச்சுட்டு ஏத்துங்க பாப்போம். எல்லாரும் மணி அடிச்சுட்டே ஏத்தணும். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி சொல்லுங்க. 3 தடவை சொல்லுங்க. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. மணியை வச்சிருங்க, கையை கூட்டிக்கோங்க. எல்லாம் வல்ல ஆதி பராசக்தி அம்பிகையே, நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தருள்வாயாக. நல்ல மனமார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பாள சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ரா நவராயணே சத்பஸ்யாத்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. இப்ப கைய கூப்பி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்தது சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம் பண்ணிக்கிறது எப்படி தெரியுமா உங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்கோமா? இடது கைய கீழே வச்சு வலது கைய மேல வச்சு வலது தொடையில வச்சுக்கணும். இடது கைய கீழே வச்சுக்கணும், ஆகாசத்தை பார்த்த மாதிரி. ஓஹோ, லெப்ட் கை கடவுளே, தமிழ்நாடு தானே. லெப்ட் கைய வச்சு ரைட் கைய மேல வச்சு, சரி நமக்கே வர மாட்டேங்குது என்ன, வலது தொடையிலமா. எனக்கு இப்படிதான் சொல்ல தெரியும், நீங்களும் புரிஞ்சுக்கோங்க சரியா? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே. யாரு சொன்னா? படிக்கிற குழந்தைலாம் தெரியலையா? போச்சு போ. நீங்க வேற ஏற்கனவே தமிழ் தாத்தா காந்தி தாத்தாவா சொல்றீங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு, நம்மளுடைய தமிழ் மொழி, நம்முடைய தாய்மொழி என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப வசதி. நீங்க 1000 இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கலாம், வேற மொழிகள் கத்துக்கலாம், மற்ற மொழிகள்லாம் தேசம் இல்லை. ஆனா நம்மளுடைய தாய்மொழின்னு பார்த்தா அது தமிழ் தான். என்ன, எல்லாத்திலையும் அத்தனை மொழி, அமர்ந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரத். ஆக அந்த தமிழை நம்ம வந்து நிச்சயமா நம்ம வீட்டுல கத்துக்கத்தான் வேணும். அங்க போய் இங்கிலீஷ் மீடியத்துல போய் படிங்க, எதை வேணாலும் படிங்க, ஆனா வீட்டுல பேசும்போது தமிழ்ல பேசுங்க. குழந்தைங்க அம்மா அப்பாவை கூப்பிடும் போது டாடி மம்மி கூப்பிடாதீங்க, அம்மா அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல அர்த்தமே வேற, டாடிக்கும் மம்மிக்கும். அதெல்லாம் நம்மளுடைய வார்த்தை இல்லை. நம்மளுடைய வார்த்தை அம்மா அப்பா தான். ஒண்ணுமே இல்லாத 5 அறிவு ஜீவன், 3 அறிவு ஜீவன், 4 அறிவு ஜீவன் எல்லாம் அம்மானு தான் கூப்பிடுது, மம்மின்னு கூப்பிடுறது இல்லை. அதனால நமக்கு நம்முடைய பாஷை, நம்முடைய அம்மா, நம்மளுடைய அப்பா, என்ன 2 உதடுகளை ஒட்டி அப்பா அம்மான்னு கூப்பிடும் போது அது வந்து நம்ம அப்பா அம்மாவை பெற்றவளை மட்டும் கூப்பிடுறது இல்ல, அந்த உள்ள இருக்காள படைச்சவ அவளையும் சேர்த்து கூப்பிடுறது. அதனால அந்த அம்மா அப்பான்னு கூப்பிட்டா அது பீஜ மந்திரங்கள், அது சும்மா விளையாட்டு இல்லை. அதனாலதான் அந்த காலத்துல நம்முடைய சனாதன இந்து தர்மத்துல அம்மா அப்பான்னு மா மான் பா மா
இந்த வார்த்தைகள் சொன்னதுக்கு காரணம் இது நம்ம உள்ளுக்குள்ள ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதனாலதான் நம்ம சனாதன இந்து தர்மம் இதை சொல்லியிருக்கு. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டுல அம்மா அப்பா கும்பிடு. இப்ப நம்ம அம்மாவை தான் கும்பிடுறோம். ஆதி வழிபாடு இந்த தமிழர்களின் வழிபாடு எதுனா தாய் வழிபாடு தான். அம்மாவுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். வேதம் சொல்லும் பொழுது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ, இது ரெண்டு தான் முதல்ல சொல்லியிருக்கு. அம்மாவும் அப்பாவும் தான். என்னைக்குமே அம்மா அப்பாவை போற்றணும், புரியுதா? இப்ப நம்ம விளக்குல அம்பாவை ஏற்றி வச்சிருக்கோம்னா அது அம்மா. நமக்கெல்லாம் தாய்க்கு 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 தாய் யாரு? அவதான் ஆதிபராசக்தி தான். அவகிட்ட இருந்து தான் நம்ம பிறந்தோம். அதனாலதான் ஜெகத் ஜனனின்னு சொல்றோம் அவளை. அப்படிப்பட்ட அந்த ஜனனியை தான் நம்ம இப்ப கும்பிடுறோம். சரியா? விளக்குல என்ன தெரியல இருக்கா பாருங்க. விளக்கெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா ஏற்றி, சின்ன சின்னதா கொஞ்சம் அழகா ஏற்றுங்க பாப்போம். காத்துக்காகவா? சரி சரி. இப்போ சங்கல்பம் பண்ணிக்க போறீங்க. கொஞ்சம் அந்த இது இருக்கு பாருங்க, அந்த மஞ்சள் அக்ஷதை இருக்கா, அந்த அக்ஷதையை கையில போட்டுன்னு உங்க கையை முடியும். சொல்லலாமா? நான் சொல்றத திருப்பி சொல்லணும். எல்லாம் வல்ல ஆதி பராசக்தி தாயே, தாங்களே கல்வியில் சரஸ்வதியாகவும் செல்வத்தில் லக்ஷ்மியாகவும் வீரத்தில் மகா காளியாகவும் விளங்குகிறீர்கள். தங்களை இந்த நல்ல நன்னாளில் பொன்னான மாலை நேரத்தில் மார்கழி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான இந்த மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய விளைகிறோம். இந்த கோத்திரத்தை சொல்லிக்கோம் உள்ளுக்குள்ள. நீங்க எந்த கோத்திரத்தை, சிவ கோத்திரம், விஷ்ணு கோத்திரம், ஜம்பு மகரிஷி கோத்திரம், இப்படி நிறைய பேருக்கு ஒரு கோத்திரம் இருக்கும். அந்த கோத்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. அந்த கோத்திரம் யார சொல்றோமோ அவங்க தான் நம்மளுடைய ஆதி பிதா. சரியா? அவங்கள சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோத்திரத்தில் பிறந்த நான் எனது குடும்பத்தினர் நலனுக்காகவும், இப்போ உங்க வீட்டுக்காரரு, உங்க பசங்க, உங்க அம்மா அப்பா, உங்களுக்கு பிடிக்கலனாலும் மாமனார் மாமியார், சரியா, எல்லாரையும் சேர்த்து இந்த நேரத்துல நீங்க மனசுக்குள்ள வேண்டிக்கோங்க. நல்லா இருந்தாதான் புடுங்கல் இல்லாம இருக்குமா, அதுக்காக சொல்லுவாரு. என்ன மாமனார் மாமியார்லாம் தொந்தரவு இல்லாம அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா இருப்பீங்க. அதனால எல்லாரையும் மனசுக்குள்ள வேண்டிக்கோங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம குழந்தைகள் எல்லாரையும் குடும்பத்தினர் நலனுக்காகவும் சுற்றத்தார் நலனுக்காகவும், கடன் கிடன் கேட்டு வந்துருவாங்க. அவங்களும் நல்லா இருந்தாங்கன்னா நம்மளும் நல்லா இருக்கும். நீ நல்லா இருந்தா நானும் நல்லா இருக்கணும், ஒரு சினிமா வசனம் இருக்கும் அந்த மாதிரி. அதனால சுற்றத்தார் நலனுக்காகவும் நண்பர்கள் நலனுக்காகவும், நமக்காக உயிரை கொடுக்கணும் நண்பன் தான், அதனால அவங்களுக்காகவும், இந்த பாரத தேசத்தினுடைய நலனுக்காகவும், நம்முடைய இந்து தர்மத்தினுடைய எழுச்சிக்காகவும் தங்கள் திருவடிகளில் பிரார்த்தனை செய்து இந்த திருவிளக்கு பூஜையை துவங்குகிறேன். இதனால் எனக்கு அனைத்து துன்பங்களும் நீங்கியும் அனைத்து திருஷ்டிகளும் நீங்கியும் சகல வியாதிகளும் எங்களை அண்டாமல் இருக்கவும், எங்கள் குடும்பத்தினருடன் எப்போதும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் வாழவும், எங்கள் பிள்ளைகள் நன்கு படித்து முன்னேறவும், திருமணம் ஆகாத எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறவும், எங்கள் இல்லத்தில் எப்போதும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்யவும், ஐஸ்வர்யம் பெருகவும், மகிழ்ச்சி பொங்கவும், இகபர சௌபாகியங்கள்
குறைவில்லாமல் இருக்கவும் எங்களுக்கு தாங்களே அருள் புரிவீராக. எங்களுடைய குல தெய்வமாகவும், உங்க குலதெய்வம் ஏதோ அதை நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் உங்க வீட்டுக்கு, அந்த குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இஷ்ட தெய்வமாகவும், உங்களுக்கு இஷ்ட தெய்வமா ஒரு தெய்வத்தை வணங்குவீங்க, அந்த தெய்வத்தை அதே நினைச்சுக்கோங்க. வேம்புலி அம்பிகையாகவும் இருக்கக்கூடிய ஆதி பராசக்திக்கு திருவிளக்கு பூஜையை நான் துவங்குகிறேன். இப்போ உங்க கையில இருக்கிற அந்த இது இருக்கு பாருங்க, மஞ்சள் அக்ஷதை, அந்த அக்ஷதையத்துக்கு வலது பக்கமா எடுத்து போட்டுரு. உங்களுக்கு வலது பக்கத்துல போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கணும். பக்கத்திலேயே போட்டுரு, பக்கத்திலேயே போட்டுரு. போட்டுட்டீங்களா? இப்போ ஒரே ஒரு சொட்டு கையை தொடச்சுக்கணும். பண்ணிட்டீங்களா? இப்ப இந்த பிள்ளையார் பார்த்தீங்களா, இப்ப பூஜை பண்ண போறோம். அம்பாள் பூஜை பண்ண போறோம்னா பிள்ளையார் கொஞ்சம் தள்ளி இருக்கணும், சரியா? அவரை வலது பக்கம், அதாவது நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோங்கம்மா, இந்த பக்கம் வாசப்படி பக்கமா என்ன, அவரை கொஞ்சம் நகர்த்தணும். மகா கணபதியே நமஹா. ஒரு புஷ்பத்தை போட்டு அவர் பாதத்துல அவரை கொஞ்சம் நகர்த்தி வைங்க. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. இப்போ மணி எடுத்து ஒரு தடவை இப்ப அம்பாளுக்கு பூஜை பண்ண போறோம். இப்ப முதல்ல ஆவாகனம் பண்ணி அம்பாளுக்கு விளக்கு தான் ஏத்தி இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் அக்ஷதை வைக்கலாமா? ஜாலியா விளையாடணும். இப்போ தீபத்துக்கு ஒரு அக்ஷதை எடுத்துட்டீங்களா? துர்கா லட்சுமி சரஸ்வதியை நமஹ, தீபலட்சுமியை நமஹ தியாயாமி. தீபலட்சுமியே உம்மை தியானிக்கிறோம். அந்த இதுவை எடுத்து அந்த அக்ஷதையை போட்டுருங்க அம்பாள் பாதம். அதே மாதிரி இன்னொரு தடவை அக்ஷதை எடுத்துக்கோங்க. தீபலட்சுமியே, இந்த திருவிளக்கில் தாங்கள் துர்கா லட்சுமி சரஸ்வதியாக எழுந்தருளி அருள் புரிவீராக. இப்ப அதை போட்டுருங்க. துர்கா லட்சுமி சரஸ்வதி சமய ஸ்வரூப தீபலட்சுமியை நமஹ போட்டுடலாம். போட்டுட்டு அழகா எல்லாருமே உள்ளுக்குள்ள உட்கார்ற மாதிரியே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இது நல்ல இன்னும் கேட்டா இந்த பரதநாட்டியம் கிளாஸ் அது இதுன்னு ஒரு முரளி நிறைய ஏற்பாடு பண்ணி வெறும் கோவிலா இல்லாம ஒரு சமுதாய கேந்திரமாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய விசேஷம். நம்ம வீட்டு குழந்தைக்கு தினமும் கோவிலுக்கு வரும், அந்த குழந்தைகளை கொண்டு போய் விடுறதுக்கு நாம கோவிலுக்கு வருவோம். ஆக கோவிலில் எப்பவும் கூட்டம் இருந்துட்டே இருக்கும். இப்படி ஒரு நல்ல நிலைமையோட ரெண்டாவது இந்த கோவிலுக்கு வரதுனால நமக்கு என்ன, அம்பாளை தினம் பார்த்தா அந்த அம்பாளுடைய கருணா கடாட்சம் நமக்கு எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம வீடு நல்லா இருக்கும். இதனுடைய அல்டிமேட் எய்ம் கடைசியா என்ன, நாம நல்லா இருக்கும், நம்ம சௌக்கியமா இருக்கும். இந்த சௌக்கியத்துக்காகத்தான் இவ்வளவு சுத்தல், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலுக்கு நம்மால முடிஞ்சதை செஞ்சுக்குவாங்க. சரியா? இப்ப நம்ம அர்ச்சனை ஆரம்பிக்கலாமா? இப்ப எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த விளக்குல துர்க லட்சுமி சரஸ்வதி 3 பேரும் இருக்காங்க. துர்கை யாருக்கு? வீரத்துக்கு, நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு, அத்தனைக்கும் அவதான். அதே மாதிரி லட்சுமி என்னத்துக்கு? நமக்கு எப்பவும் பண கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு. சரஸ்வதி எதுக்கு? நம்ம வாக்கு எப்பவும் நன்மையை தரும். நம்ம குழந்தைகள் படிக்கிறது மட்டும் இல்ல, நமக்குமே வாக்கு நல்லா இருக்கணும்.